பொதுவாக தான் சொல்றேன். இதுல நம்ம எப்படி புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு இந்த நிகழ்வுகளை? அதாவது 3 முறை வந்து இந்த மேகதாட்டு அணைக்கு எதிரான வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. தள்ளுபடி செய்யும்போது அவங்க சொன்னது என்னன்னா, இன்னும் அவங்க எதுவுமே சட்டப்படி கட்டுவதற்கான நடவடிக்கைகளை ஈடுபடல, கட்டுறதுக்கான முயற்சி நடக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்றது இருக்கு இல்லையா? இப்போ ஒன்று வருமுன்னர் காக்கணும், அதுதான் வந்து ஒரு 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 ஆளுகிறவருடைய தகுதி. வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடுங்கிறத வந்து பொருளதிகாரத்துலேயும் அந்த அரசாட்சி அந்த இதில் தான் வைக்கிறாங்க திருக்குறள்லையே. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா டீலிமிட்டேஷன் விவகாரத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுக அதெல்லாம் இப்போ ஒன்றுமே நடக்கலைங்க, நாங்கள் வந்து பெண்களுக்கான பில் மகளிர் மசோதாவை தான் கொண்டு வரப்போகிறோம், நீங்கள் அதுக்குள்ளே என்னென்னலாமோ பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் ஒன்றிய அரசு சொன்னிச்சு. அப்போது ஒரு திட்டத்தை முன்கூட்டியே தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற அந்த உள்ளுணர்வில் இருந்து தான் ஒரு அரசு இயங்க முடியும். 3 தடவை அவங்க போய் ரிஜெக்ட் ஆனதுங்கிறது விஷயம் இல்லை, 3 தடவையும் முன்கூட்டி அவர்கள் செயல்பட்டுருக்காங்க. ஆனால் இப்போ சோமண்ணா அவர்கள் என்ன சொல்கிறாரு, மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடியவர், அங்கே அதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, குறிப்பாக வந்து கீழே இருக்கக்கூடிய கடைமடை பகுதியில் நம்ம அங்கே அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது அப்படின்னு அவர் பேசுகிறார். அமைச்சர் இணையமைச்சராக இருக்கிறவர் நாங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு பேசுகிறாரு. இந்த சூழ்நிலையில தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 3 தடவை நீங்கள் போய் ரிஜெக்ட் ஆகிட்டு வந்துட்டீங்க, நாம் எதற்கு அவசரப்படணும்னு சொல்கிறாங்க. ஆனால் தாமதமாக இவர்கள் கேஸை கொண்டு போய் அங்கே தொடுக்கிறாங்க. இது ஒரு வகுதி. அதுக்கு சட்ட ஆலோசனை நடத்துறது தானே ஒரு சார். எதிர்கட்சியாக இருந்து கொண்டு மக்கள் மன்றத்தில் பேசுறது அல்லது வந்து குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறது என்பது வேறு. ஆனால் ஒரு நிர்வாகத்தில் இருக்கும் பொழுது அதற்கான பாசிபிலிட்டிஸ் என்ன, சட்ட நுணுக்கங்கள் என்ன, சட்டம் என்ன சொல்லுது, இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு ஒரு தீவிர ஆலோசனைக்கு பிறகு நம்ம போறதுதானே தர்மீகமான சரியான பார்வை. வெரி குட், வெரி குட். அதாவது நமக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை கொடுக்காமல் தடுத்து வைத்திருக்கக்கூடிய அவர்கள் ஒரு உணர்வு பூர்வமான ஒரு போராட்டத்தை எடுக்கக்கூடிய கர்நாடகா தங்களுக்குள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி வலுவாக இருக்கும்போது நாம ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்னு சொல்லி எதிர்கட்சிகளான திமுக அதிமுக மட்டும் இல்லை, இது அன்புமணி உட்பட எல்லோருமே சொல்றாங்க சரிங்களா, பாமக உட்பட எல்லா கட்சிகளும் சொல்லுது. அனைத்து கட்சிங்கிறது என்னங்க, ஜனநாயகத்தில் எல்லா கட்சிகளும் ஒன்றாக கூடி ஒரு அணியில் நிற்கிறோம் அப்படின்னு சொல்வதற்கான இது. இதுல விஜய் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னை ஜனநாயகன் அப்படின்னு முன்னெடுத்துறாரு. ஜனநாயகம்னா என்ன, எல்லோரும் ஒன்றாக இருக்கிற அந்த என்ன சொல்றதுன்னா ரெப்ரசன்டேட்ஸ், அந்த இது அது ஒரு பன்முகத்தன்மை குறிக்குது. அவர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்திருக்குன்னு அவங்க சொல்றாங்க. இவர் என்ன பண்றாரு, நான் தனியா முயற்சி பண்றேன். சாரு கூட சொன்னாங்க, அதெல்லாம் ஒன்றும் பெருசா நடக்கல, நான் ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு. விஜய் வந்து சட்டப்பேரவையில முதலமைச்சர் பேசுறப்ப என்ன சொன்னாரு, அப்படி ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குதா, அப்படி ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அது ஆக்கப்பூர்வமா இருந்துச்சுன்னா அதை செஞ்சு பார்க்கலாமே நான் முடிவு பண்ணேன். பெரிய நாடுகளுக்கு இடையில் நடக்கக்கூடிய பெரிய பிரச்சனைகளையே தீர்த்து விடுகிறார்கள். இது ஒரு 2 மாநிலங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை தானே, இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே நான் நினைச்சேன் அப்படிங்கிறாரு. நல்ல வெரி குட். ஆனா ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, 2012 ஜெகதீஷ் ஷட்டர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் சந்தித்து பேசுங்கள்னு சொல்லி உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின் பேரில் பெங்களூர்ல வந்து அவர்கள் மீட்டிங் போட்டு 1 மணி நேரம் பேசி இறுதி வரையிலும் எந்த முடிவும் எடுக்கப்படாமல் கடைசி வரையிலும் நீர் கிடைக்காமலேயே போனது. அதுல விரக்தியாகிதான் ஜெயலலிதா அவர்களும் அதற்கு பிறகு அதிமுகவும் ஒருபோது நாம போய் பேச்சுவார்த்தை நடத்துவது என்பது வேஸ்ட். இது வந்து ஒரு அனுபவம் சார். அரசியல் நிலைப்பாடுகள் மாறும் சார், இது அரசியல் நிலைப்பாடு இல்ல சார். இங்க தமிழ்நாட்டுக்குள்ள காங்கிரஸ் கட்சியும் தாவேகாவும் கூட்டணியில இருக்கிறாங்க, கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கு அப்படின்னும் பொழுது ஒரு தோழமை உணர்வு இருக்கு, வாங்க உட்கார்ந்து பேசுங்க, என்னதான் பிரச்சனைன்னு தீர்க்கலாம் அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் டோன் தானே. அந்த டோனே எடுக்க கூடாதுன்னு சொல்றது சரியான பார்வை. ஏற்கனவே அனுபவங்கள் இருக்கும்போது கடந்த காலத்தினுடைய அனுபவம் வேற சார் 75 வாக்கில், அதுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த மேடையிலேயே இதே நியூஸ்ல தோழர் தியாகு அவர்கள் பேசினாங்க, லைவ்லே போனுச்சு. 75ல எமர்ஜென்சி பீரியட்ல அங்கே காங்கிரஸ் இருந்துச்சு, முழு அதிகாரமும் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் கையில் இருந்துச்சு. இதையெல்லாம் தீர்த்து வச்சு சரி பண்ணணும்னு நினைச்சிருந்தா அவங்க அன்னைக்கே முடிச்சிருக்கலாம். ஆனா அது கூடுதலாக கபினி அணை மற்ற கணைகளை எல்லாம் கட்டுவதற்கு, ஹேமாவதி அணை இதெல்லாம் கட்டுவதற்கு அனுமதி கொடுத்து அதை ஊக்குவிச்சது தான் காங்கிரஸ் அரசு. அதனால காங்கிரஸோடு இணக்கமாக இருந்தால் அங்க வந்து எல்லாத்தையும் பேசி முடிச்சலாம்னு சொல்லுவதே ஒரு அபத்தமானது. நீங்க கடந்த கால அனுபவத்தில் கடந்த காலத்தினுடைய அனுபவம் அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடால் கூட மாறி இருக்கலாம்.
ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய தோழமை இருக்குல்ல சார், ஒண்ணும் இல்லை சார், இல்ல டி.கே. சிவகுமார் வாங்கன்னு சொல்லிட்டாரு, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் நான் வரேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னும் பொழுது முதற்கட்டமா 2 பேருமே சம்மதிச்சிட்டாங்களே. இப்ப இந்த பிரச்சனையில என்ன பிரச்சனை நடந்திருக்குன்னா, பிரச்சனையில தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சிகள் போகக்கூடாதுன்னு வலியுறுத்தினதனுடைய அடிப்படையில் தான் கேன்சல் ஆயிட்டுன்ற மாதிரி தானே தெரியுது. இல்ல அங்க ஏற்கனவே டி.கே. சிவகுமார் என்ன சொல்றாரு, ஏற்கனவே இங்க நிலைமை சரியில்லை, இங்க ஏற்கனவே போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, நீங்க வர வேண்டாம் அவர் சொல்லி இவர் நிறுத்திருக்கிறாரு. இவரா இங்க வந்து யாரும் தடுத்து நிறுத்தல, அதற்கான எந்த ஒரு முயற்சியும் பெரிய அளவில் நடக்கல. அது என்ன சொல்றதுன்னா, இப்படி போகக்கூடாது அப்படின்னு அறிவுறுத்தல் தான் இருந்ததே தவிர அதற்கு எதிராக எந்த போராட்டத்தையும் இங்க செய்யல. ஆனால் அங்க அப்படி இல்லை, விஜயின் திரைப்படம் நடந்த இடத்துல வந்து ஷோ நிறுத்தப்பட்டிருக்குது, சரிங்களா? ஸோ இது எல்லாம் இருக்குது. அவங்க தான் வேண்டான்னு சொல்லி நிறுத்திருக்காங்களே தவிர விஜய் அவர்கள் ஒரு பெரிய மனது பண்ணி ஐயோ இவர்கள்லாம் சொல்லிட்டாங்க, அதனால நான் வந்து இவர்களுடைய அனுபவத்தை நான் எடுத்துக்கிட்டு சட்ட ரீதியாக நான் முயற்சிக்கிறேன்னு செய்யலை. ஸோ அதனால இதுல இருந்து இருக்கிற சிக்கலை பாருங்கள். எது சரியான நடைமுறையோ, கோர்ட்டுக்கு போகணுமா கோர்ட்டுக்கு போகணும், நீதி இது நடுவர் மன்றம் என்ன சொல்லிருக்கு, கட்சி கூட்டம் அப்படின்றது தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்தது தானே. ஆமா, அனைத்து கட்சி கூட்டம் என்பது தமிழ்நாட்டின் நலம் சார்ந்ததுதான். தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்த எல்லா விஷயத்துக்கும் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தலாம். ஆமா, அப்புறம் ஏன் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்னு சொல்லி திமுகவோ அல்லது அதிமுகவோ சொல்ல மாட்டேங்க? இல்ல, அதுல முக்கியமான விஷயம், ஏற்கனவே அனைத்து கட்சி கூட்டம் அதற்காக நடத்தப்பட்டு விட்டது. அதை நடத்தியது திமுக. இன்னைக்கு ரொம்ப அர்ஜென்ட்ல ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக இன்னைக்கு முக்கியமா இருக்கிறது இந்த மேகதாட்டு அணை விவகாரம். ஆனா தாவேகாதுல வந்து ரொம்ப லாபகமா என்ன பிளே பண்ணுதுன்னா, நீ ஒன்ன சொல்றியா நான் ஒன்னு சொல்றவா, இதுக்கு வந்தனா நீ வர்றியா வரலையான்னு நான் டெஸ்ட் பண்ணி பாக்குறேன், இதை வச்சுக்கிட்டு நான் அடுத்த அரசியல் பண்ணலான்னு பாக்குதே தவிர அது ஒருபோதும் தீர்வுக்கான வேலையை இல்ல சார். சார் அதுவும் ஒரு முக்கியமான அம்சம் தானே சார். இந்த கூட்டத்தொடரிலே நாடாளுமன்றத்தில் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பான விஷயங்கள் மசோதா தாக்கல் செய்யப்பட போகுது அப்படின்னும் பொழுது அதுவும் முக்கியம் தானே. முக்கியம்தான். இன்னும் கூடுதலாக நீங்க வந்து அவங்க அதாவது சட்டமன்றத்திலே பேசுறாரு யாரு, ஆதவ அர்ஜுனா, நீங்கள் போய் வந்து வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் வெளிநடப்பு செய்தாலோ அல்லது ஆதரவாக வாக்கு செலுத்தினாலோ அது வந்து சிக்கலா போயிடும், நீங்க அந்த மாதிரி மறைமுகமாக டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவு தெரிவிக்கிற போக்கு இருப்பதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே அப்படிலாம் இல்லைங்க. ஏற்கனவே முதலில் இந்த பிரச்சனை ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே நாங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியவர்கள், அதனால நாங்கள் இதில் வந்து எக்காரணம் கொண்டும் தமிழ்நாட்டினுடைய உரிமையை விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த இடத்துல கிளியரா திமுக இருக்குது. அதில் என்ன விஷயம்னா, நாங்கள் மேகதாட்டுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மாட்டோம், இதுக்கு கூட்டுறோம், வர்றியா வரலையா. இப்போ எது எல்லா கட்சிகளும் சொல்லுவது இந்த அனைத்து கட்சி கூட்டம், நாங்க சொல்றது இந்த அனைத்து கட்சி எம்பிக்களின் கூட்டம், இதுக்கு வாங்க. வரலன்னு சொன்னா இதுக்கு நீங்க ஏன் கூப்பிடாதே, இதுக்கு தார்மீக உரிமை இல்லைன்னு உங்களை தூக்கி அடிக்கிறதுக்கு எனக்கு வசதியா இருக்கும்னு ஒரு திட்டத்தை, ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவை தான் செய்யறாங்களே தவிர இவர்களுக்கு காவிரி விவகாரத்திலோ அல்லது மேகதாட்டு விவகாரத்திலோ உணர்வுபூர்வமாக கன்னட அரசாங்கத்தினுடையவர்கள் போராடுவது போல போராடுகிற எண்ணம் இல்லை. ஒன்று. இன்னொன்று, குறுவை சாகுபடிக்கு நாங்கள் வந்து உடனே பணம் கொடுத்துட்டோம், நீங்க பேப்பரை பாருங்க அப்படின்னு சொல்றாரு. பேப்பரை பாருங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடியே உதயநிதி ஒரு செய்தியை, ஒரு வார்த்தையை சொல்லிட்டு தான் அதை கேட்கிறாரு. நீங்க இடைக்கால நிவாரணமாக 134 கோடி ரூபாய் கொடுத்துருக்கீங்க, 4000 ரூபாய் பெருமேனிக்கு, அதாவது 4 லட்சம் விவசாயிகளுக்கு 4 லட்சம் ஏக்கர் நினைக்கிறேன், அதுக்கு ஏக்கருக்கு 4000 விகிதம் நீங்க கொடுத்துருக்கீங்க. ஆனால் அது இடைக்கால நிவாரணம் தான், அது வறட்சிக்கான நிவாரணம் அல்ல, குறிப்பாக இந்த மேட்டூர் அணையில் நீர் திறந்து விடப்படாததுக்கான நிவாரணம் அல்லன்னு பின்னாடி சொல்றாரு. அதற்கு விஜய் அவர்கள் பதில் சொல்லலை. பிறகு செங்கோட்டையன் எந்திரிச்சு என்ன சொல்றாரு, அதை நாங்கள் செப்டம்பர்ல தான் கொடுப்போம். இதுல ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். போன முறை மழை வந்துருச்சு, அதுக்கு முந்தைய கடந்த 5 வருஷத்துல இந்த மழை பிரச்சனை, இந்த ட்ரை அதாவது இந்த வறட்சி இல்லை. ஆனாலும் கூட 2021 தொடங்கி ஒவ்வொரு குறுவை சாகுபடியின் போதும் கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய், 70 கோடி ரூபாய், அதுக்கப்புறம் 65 கோடி ரூபாய், அதுக்கப்புறம் 80 கோடி ரூபாய் அப்படின்னு 2025 வரலும் தண்ணீர் வந்தபோது கூட இந்த சாகுபடி ஆகிற காலகட்டத்தில் அதாவது 134 கோடியில் நீங்க 70 கோடின்னு கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க 4000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அவங்க 2000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. இடுபொருட்களுக்கும் உதவிக்காகவும் சேர்த்து 2000 ரூபாய் கொடுத்தாச்சு. நீங்க வறட்சி காலத்தில் கூட 4000 ரூபாய் தான் கொடுத்துறீங்க. அவர்கள் கேட்பது என்பது, அதாவது விவசாயிகள் பாதிக்கப்பட்டவர்கள் கேட்பது என்பது
கிட்டத்தட்ட 15,000 ரூபாய். 15,000 ரூபாய் அந்த ஒரு ஏக்கருக்கு கொடுத்தீங்கன்னா 600 கோடி ரூபாய் வேணும். நீங்க அதை கொடுக்கல அப்படிங்கறத தான் உதயநிதி சொல்றாரு. உங்கள்ட்ட பதில் இல்ல. எதுக்கு சொல்றேன்னா இப்படித்தான் இருக்கிறது உங்களுடைய. இன்னைக்கு நடந்த பேரவையினுடைய நிகழ்வு பாக்குறப்ப எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்றாங்க இல்லையா? நீங்க தனி மனித அட்டாக் அப்படிங்கிற இடத்துல ஸ்டிக்கர் ஒட்டின விவகாரம் சொன்னீங்க இல்லையா, அதுக்கு வர்றேன். ஸ்டிக்கர்ல 14 பதிலே வரலன்னு என்ன அர்த்தம்? இல்ல செப்டம்பர்ல தான் வந்து லாஸ் பாக்குறது அப்படின்னு அமைச்சர் ராதவர்ஜனா கூட சொல்றாரு, நாங்க அப்படி ஸ்டிக்கர் எதுவுமே ஓட்டல அப்படின்னு பார்த்தா அம்மா உணவகத்தை கடந்த ஆட்சி காலத்துல, குறிப்பாக திமுக ஆட்சி காலத்துல சரியா செயல்படுத்தல. நாங்க வந்ததுக்கு அப்புறம் அங்க உணவு உட்கொள்ளுவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்குதுன்னு விளக்கம் கொடுக்கிறாரு இல்லையா? அது 14 திட்டங்களுக்கு பெயர்கள் பகிரங்கமாக மாற்றப்பட்டிருக்குது அப்படிங்கறது முக்கியமான செய்தி. நீங்க ஸ்டிக்கர் மாத்துறதை பத்தி எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஜெயலலிதா இருந்தபோது இருந்ததுதான் சைக்கிள் திட்டம். அதே மாதிரி ஜெயலலிதா கொண்டு வந்ததுதான் அந்த லேப்டாப் மடிக்கணி திட்டம். அதை இவர்கள் பேர் மாற்றினாங்க. அதெல்லாம் மாற்றம் இல்லை. இப்ப என்ன கேள்வின்னா, பல திட்டங்களுக்கு பல விஷயங்களுக்கு அவர்கள் பேர் மாற்றல. குறிப்பா வந்து அம்மா உணவகம்னு ஏற்கனவே பேசியாச்சு. நீங்க சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்து பாதிக்கப்பட்டு அது வந்து சிதிலமடைஞ்ச போது அதை சீரமைச்சவர் கலைஞர். ஆனா அதை வந்து பேர் மாத்தினது எம்ஜிஆர் பேர்ல மாத்தி வச்சிருக்காங்க. அதிமுக தான் மாத்தினுச்சு. அதுக்கப்புறம் யாரும் மாத்தவில்லை. வெள்ளைக்காரன் பேரும் கிடையாது, கட்டின வெள்ளைக்காரனும் கிடையாது, சீரமைச்ச கலைஞர் பேரும் கிடையாது, எம்ஜிஆருக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா எம்ஜிஆர் சென்ட்ரல் ஸ்டேஷன் தான் இருக்குது. அதெல்லாம் யாருமே மாற்றல. எதுக்கு சொல்றேன்னா இப்படி மாற்றல. ஆனால் 14 திட்டங்களுக்கு இவங்க மாத்திருக்காங்க. 14 திட்டங்கள் மாத்திரல. 14ல கிட்டத்தட்ட 8 திட்டங்கள் புதுசாக வந்துச்சு. நீங்க பாத்தீங்கன்னா முதல்வர் படிப்பகம்ங்கிறது இவங்க புதுசா கொண்டு வந்தது, டிஜிட்டல் கணினி திட்டம். அதே மாதிரி அன்புச்சோலை திட்டம்ங்கிறது திமுக அரசு கொண்டு வந்தது. தாய் மாணவன்ங்கிற திட்டத்தை, அதாவது வீடு தேடி பொருட்களை கொண்டு போய் சேர்ப்பது. அதனால என்ன சார் இழப்பீடு? இல்ல பெயர் மாற்றல. இல்ல சார், ஒரே நிமிஷம். இன்றைக்கு அமைச்சர் ரகுபதி ஒரு கேள்வியை கேட்கிறாரு, இந்த திட்டத்தினுடைய செயல்பாடுகள் இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்கும்பொழுது அமைச்சர் அருண்ராஜ் சொல்றாரு அந்த திட்டம் மாற்றப்படல, அது இன்னும் செயல் விபத்துல காப்பவர்களுக்கான விஷயம். தப்பு இல்லைங்க. அதனால என்ன தப்பு இருக்கு? நான் அதை தான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன். பேர் மாத்தினது நான் தப்புன்னு சொல்லல, அவங்க தப்புங்கிறாங்க. நான் சொல்றது எல்லா கட்சியும் ஆட்சி மாறும்போது மாறும். ஆனால் அவர்கள் புதிய திட்டத்தை கொடுத்தார்கள். நீங்க ஒரு திட்டத்தை கூட இப்ப புதுசா கொடுக்கலையே. 3 மாதம் தானே சார் ஆயிருக்குது. ஏங்க பட்ஜெட் போடுறீங்க, பட்ஜெட்ல என்ன? பட்ஜெட்ல நடக்கலாம் சார். ஒரே நிமிஷம். அவங்க தாவேக ஆட்சிக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட 2.5 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இதுவரை ஒரு திட்டத்தை கூட நீங்க கொடுக்கல. இன்னவரை நீங்க பழைய திட்டத்தை பேர் மாற்றீங்கன்னா விமர்சனம். அவங்க ஆட்சிக்கு வந்து போன மே மாசத்துல இருந்து இந்த ஆகஸ்ட் மாசம் வரை 3 மாசம் கூட நிறைவடையலையே. 3 மாசம் இல்ல. திமுக அதாவது முதல்வர் அவர்கள், அதாவது கடந்த ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே முதல்ல போட்ட கையெழுத்து இருக்கு இல்லையா, மகளிர் விடியல் பயணம். அந்த திட்டம் அதுக்கு முன்னாடியும் கிடையாது, இப்போ இருக்கிறது. சரிங்களா? அதுக்கு பேர் வேணா நீங்க மாத்திக்கலாம். மறுபடியும் அது ஸ்டாலின் பேர்ல தான் அது இருக்க போகுது. தட் மீன்ஸ் என்னன்னா அவர் தொடங்கினது தான். இப்படி ஆரம்பிச்ச முதல் புரியுது சார். ஒருவேளை இல்ல சார், தாவேக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா, இல்ல ஒரு நிமிஷம் மன்னிக்கணும், தாவேக ஆட்சிக்கு வந்து முந்தைய திமுக ஆட்சியில கொண்டுட்டு வரப்பட்ட மகளிர் விடியல் பேருந்து பயணத்தை ரத்து செய்துட்டு எல்லா மகளிரும் இன்னை பேருந்து கட்டணம் செலுத்தணும்னு சொன்னாதானே பிரச்சனை. வெரி குட், வெரி குட். 48,000 கோடி ரூபாய் கல்விக்கான நிதியை போன வருஷம் போன பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்காங்க. 48,500 கோடி ரூபாய். இந்த பட்ஜெட்ல 44,500 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 4,000 கோடி ரூபாய் கட்டு. சரிங்களா? இல்லைங்க, பொறுங்க சார். பொறுங்க சார். எஸ்டிமேட் வச்சு நீங்க தப்பா போய் ஏன் சொல்றீங்க? எஸ்டிமேட் போட்டாங்கன்றதுக்காக அதை வந்து ஆக்சுவல் மாதிரி பேசுறீங்க. ரிவைஸ்ட் பேசுங்க, ஆக்சுவலா பேசுங்க சார். எஸ்டிமேஷன்ல 4,000 குறைஞ்சிட்டுனா என்ன சார் பொருள்? சார் 40 லட்சம் ரூபாய் அவங்க 38,000 முடிச்சாங்களே, 38,000 கோடி தான் செலவே பண்ணாங்க. பொறுங்க, அது எஸ்டிமேஷன்லயே குறைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க வீடு கட்ட போறீங்க, நான் 30 லட்சத்துக்கு கட்ட போறேன்னு சொல்லியாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. நான் 60 லட்சம், 40 லட்சம் ஊழல் பண்ணலங்க நாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். ஏங்க இன்னொரு முக்கியமான செய்தி, தலைப்புல வருது பாத்தீங்களா, கசிவாச்சு. அதுக்கு தான் பதில். ஊழல் பண்ணலன்னு சொல்றாரு. முதல்ல ரொம்ப முக்கியமான செய்தியை நான் ஸ்கிப் பண்ணிட கூடாது. 48,000 கோடியில இருந்து 44,000 கோடியை குறைச்சிட்டாங்க. நான் சொல்றேன் இருங்க, டிஎம்கே ஆட்சில எஸ்டிமேட் எவ்வளவு? யாரு அவரு? ஒரே ஒரு கிளாரிட்டி மட்டும். உங்களுக்கு அடுத்து தான் வரேன். உங்களுக்கு தேவை, நீங்க தனியா பேசுங்க சார். உங்க பேச்சு கூட நான் வர மாட்டேன். போய் சொல்லாதீங்க. நீங்க எதுக்கு போய் பேசுங்க? எல்லா சில மணித்துளிகள் நான் வந்துறேன். லோகேஷ், டிஎம்கே ஆட்சில சொல்லுங்க. பேசுறது உங்களுக்கு எப்படி முடியுது? எல்லா டிவிலயும் ஓடிட்டு இருக்குது. மனசாட்சி இல்லையா? நீங்க போய் சொல்றீங்க, போய் சொல்றீங்க சொல்ல முடியுங்க. எதுக்கு போய் 48,000 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டுல இவங்க 44,000 கோடி ரூபாய், 44,500 கோடி ரூபாய்
48,500 கோடி கணக்கு பார்த்தீங்கன்னா 4,000 கோடி ரூபாய் கல்விக்கான நிதியில் கட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? இதை கட் பண்ணிட்டு 812 கோடி ரூபாய் எதுக்கு? இந்த அண்ணன் சீர், பெண்களுக்கு அண்ணன் சீர் கொடுக்கிறது. அப்புறம் குழந்தைங்களுக்கு தாய்மாமன் தங்க மோதிரம் 513 கோடி ரூபாய், மொத்தம் 1300 சொச்சம் கோடி ரூபாயை சீர் கொடுப்பதற்கும் கடன், அதாவது படிச்சு முன்னேறி அவங்க சம்பாதிச்சாங்கன்னா அவங்களே இந்த 1 கிராம் அது என்ன 1 பவுனெல்லாம் ஈஸியா சம்பாதிச்சிருவாங்க. ஒரு வருஷத்தில் ஒரு பொண்ணு படிச்சு வேலைக்கு போனுச்சுன்னா சாதாரணமா சம்பாதிச்சிரும். அந்த வேலையை விட்டுட்டு கிட்டத்தட்ட 4,000 கோடி காலி பண்ணிட்டு 1,300 கோடி ரூபாய் இதுக்கு கொடுக்குறீங்கன்னா எவ்வளவு மக்கள் நல திட்டத்துக்கு தானே சார்? இல்ல சார் 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 ஒரே நிமிஷம் சார், ஒரு திட்டத்தை அவங்களுடைய பாக்கெட்ல போட்டுட்டீங்க அப்படின்னு பிரச்சனை. இன்றைக்கு முன்னாள் அமைச்சர் ரகுபதி கேட்கிறப்ப சொல்றாரு, சில தகவல்களை சொல்லி இப்படிலாம் நடக்குதே அப்படின்னு கேட்கும் பொழுது நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் எழுந்திருச்சு சொல்றாரு, ஆதாரத்தினுடைய அடிப்படையில் பேசுங்க, சமூக வலைதளங்கள்ல வரக்கூடிய கருத்துக்களை பேசாதீங்க. அதுக்கு அடுத்து வரேன், இந்த விஷயத்துக்கு வந்துடுறேன் சார். விதை நெல்லை எடுத்து சோறு பொங்கி சாப்பிட்டோம். விதை நெல்லுங்கிறது விதைக்கிறதுக்கான நெல் சார், அது உற்பத்திக்கான அடுத்த கட்டத்துக்கானது. சாப்பிட தானே சார் செஞ்சோம், தூரையா கொட்டணும் அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க சார். கல்விக்கான நிதிங்கிறது ஃபியூச்சருக்கான இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க பொருளாதார ரீதியா வந்து வளர்க்கறதுக்கு எந்த திட்டத்தையும் வச்சுக்கிடாம கொண்டு போய் அதை அழிச்சிட்டு நாங்க என்ன சார் செஞ்சோம், நாங்க சாப்பிட்டு தானே தின்னோம் அப்படின்னு பேசுவது சரியா? இது ஒன்று. 44,000 கோடி எங்க இருக்குங்க? 800 கோடி எங்க இருக்குங்க? 44,000 கோடி பொறுங்க, 800 கோடி தப்பு தப்பா பேசுறாரு. நீங்க தப்பா நீங்க பேசுறீங்க, நீங்க தப்பா பேசுறீங்க. 1,300 கோடி ரூபாய்னு சொல்லிட்டேன். அது போகவுமே 2,700 கோடி ரூபாய் அதுல மிச்சம் இருக்குது. அந்த பணம் எங்க போச்சுங்கிறதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். 1, 18,000 கோடி ரூபாய் சுழற்சியில கொண்டு போனதை தவிர தங்கம் தன்னரசு போட்ட பட்ஜெட் தான் இது, வேற எதுவும் இல்ல. ஒரே ஒரு செய்தி, சொன்னதே எவ்வளவு டிஸ்பியூட் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் எதுமே புதுசு இல்லைன்னாரு, இப்ப அவரே ரெண்டு புது திட்டத்தை சொல்றாரு. நீங்க புஷியானந்த் அவர்கள் சொன்னதை சொல்லிருந்தாங்க. புஷியானந்த் அவர்கள் சொன்னதுக்கு ஒரே ஒரு ஆதாரத்தை சொல்லிருந்தேன். ஞான சௌந்தரி அப்படிங்கிறவங்க இந்த வக்கீல்கள் நியமனத்துல குளறுபடி நடக்குது, குறிப்பாக தாவேகாவில் இருந்து அவர்கள் பணம் வசூலிக்கிறார்கள், லட்சக்கணக்கில் வசூலிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு கேஸை போட்டாங்க. அதுல விஜய் அவர்கள் பேரையும் குறிப்பாக புஷியானந்த் பேரையும் சேர்த்து போட்டாங்க. கோர்ட் வந்து அவர்கள் 2 பேரையும் நீக்கிருங்கன்னு சொன்னிச்சு. பொறுங்க சார், இதெல்லாம் கமெண்ட்லாம் பேசாதீங்க சார். ஞான சௌந்தரி உங்க கட்சிக்காரங்க, கட்சிக்காரங்க கேளுங்க, கேஸ போட்ட அந்த அம்மாவை பொய் புகார் கொடுத்தாங்கன்னு சொல்லி கட்சியை விட்டு நீக்கிற நாகர்கோயில்ல ரூபன்ங்கிறவரு பேசின ஆடியோ வெளியில வந்தது. ஒரு லேடிட்ட பேசுறாரு, சாதாரண ஒரு சொல்றாரு, என் பேரை சொல்லி பணம் கேட்பான், அதுல காட்டியிருக்கிறது அரசியல்னு சொல்லியிருக்காங்க. அதுல எனக்கு கருத்து இல்லை. ஆனால் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னது தான், அலோகேஷனே, அதாவது நான் 30 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்ட போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் 25 லட்ச ரூபாய்க்கு கட்டினீங்கன்னா நீங்கள் வந்து அலோகேஷனே 25 லட்ச ரூபாய்க்குன்னு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அங்கே கட்டுற வீடு 20 லட்சத்து தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து என்ன திட்டத்தோடு இதை செய்ய போகிறீங்கிறதுல தான் அங்கே வந்து நாம் பேசுகிறோமே தவிர, முன்னாடியே நீங்கள் அலாட்மெண்ட்டே கம்மி பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது தான் இஷ்யூவே தவிர மற்ற ஒன்றும் இல்லை. எண்டாவது டே என்னன்னு முடிய போகுது. இன்னொன்று, நீங்கள் இந்த தாவேக அரசு வருவதற்கு முன்னாடி திமுக கடுமையான கடனை வாங்கிவிட்டது அப்படின்னு சொல்லித்தான் அவர்கள் வந்தார்கள். ஆனால் சித்திக் அவர்கள், MA சித்திக் அவர்கள் நிதித்துறை செயலாளரே சொல்கிறாரு, 1,35,000 கோடி வாங்குறதுக்கான திட்டம் எங்ககிட்ட இருக்குது. ஸோ எவ்வளவு? 1,22,000 கோடி, அதாவது 22% அதிகம். அதாவது 22% 1 லட்சம் கோடிக்கு மேல. எவ்வளவு வந்து டெபிசிட், ரெவென்யூ டெபிசிட் பாருங்க, கேபிட்டல் இது டெபிசிட் எவ்வளவுன்னு பார்க்கணும். பாருங்க திமுக ஆட்சில எவ்வளவு கேபிட்டல் போட்டீங்க, எவ்வளவு ரெவென்யூ டெபிசிட். தங்கம் தன்னரசு என்ன சொல்றாரு, இதே திசையில் இவர்கள் போனால் இன்னும் 5 வருடங்களில் 10 லட்சம் கோடியை மீட்டிருவாங்க. 22% ஏற்கனவே 22% அதிகமான திட்டத்தோடு இவர்கள் பயணிச்சிட்டு இருக்காங்க இந்த ஒரு வருஷத்துக்கு. இன்னொன்று, இந்த 2 மாசத்திலே இவங்க வாங்கிய தொகை வந்து 20,800 கோடி ரூபாய் கடன். அதனால கடன் வாங்காமல் இவர்களால் ஆட்சியே செய்ய முடியாதுங்கிறாங்க. அதாவது நாங்களும் கடன் வாங்குறோம், கடனை தீர்ப்பதற்கான என்ன திட்டத்தோடு நீங்க செய்றீங்க? ஒன்றும் கிடையாது, கூடுதலாக தான் கடன் வாங்குறீங்க தான் நீளம்.